மணிக்கு இதில் யாரோ எரியுதுன்னு ஒப்புக்கு ஒப்புக்கில் உள்ளால் உடனே நான் கால் பண்ணி இது ஃபயர் பிரிகேட் நான் வந்து இதில் பார்க்க இதில் ஃபுல்லாக எரிஞ்சு வந்துருக்கேன். இப்போ ஃபயர் பிரிகேட் 1:30க்கு வந்து இதில் இதை அடிக்க அந்த சைட்டால் ஏறி எடுத்தது. அதை அடிக்க இந்தியாவிலே நெருங்கி பரவி கொண்டு வந்தாங்க. பிறகு அங்கால ஒரு ஃபயர் பிரிகேட் வந்தது மேலால் இந்தியாவில் இதுக்குள்ளே ஏறி நின்று அடித்தது. பெரிய அளவில் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ட்ரக்ஸ் வந்து கையில் வந்து க்ளவுஸ் கெனுலாக இருந்தது. அது நிறைய எரிஞ்சு பெரிய சுவாலையே எரிய தொடங்கிட்டு கீழே வந்து பலகை முதலாம் மாடி பலகையும் எல்லாம் விழுந்து எரிஞ்சு கீழே எரிய தொடங்கினா இந்த கட்டிடத்தின் அவ்வளோ பகுதியும் அப்படியே கீழே எரிஞ்சு அது கொஞ்சம் மிஞ்சால இந்த இது மட்டும் எரிய தொடங்கினது. இதில் அவ்வளோ அது கொட்டணும் இருந்தால் கொட்டணும் இது கோஸ் அதான் எரிகிற கொஞ்சமாக இருந்தது. சிட்டி அளவில் இருந்தது. இந்த கட்டிடத்துலேருந்து அந்த அவ்வளோ நீள கட்டிட ஏரியாவில் மிலிட்டரி ஸ்டாஃபோடு அங்கே அவ்வளோ ஓரளவு ரிமூவ் பண்ணி இந்தியாவில் எரிய முடியாது. இது இதில் உள்ள எரிஞ்சு அதில் உள்ள எல்லாம் 80% தான் எடுத்தது. அப்படிதான் 40% எடுத்துட்டேன். ஒரு 60% மேலே இருந்ததெல்லாம் விலை உண்ண மாதிரி இருந்தது. கேன்சர் ட்ரக்ஸ், நார்கோட்டிக் ட்ரக்ஸ் வீட்டில் வந்து இது கொஞ்சம் நாங்கள் எடுத்ததை கொஞ்சம் வெளியில் கொண்டு போயிருந்தோம். லட்சமாக கட்சியெல்லாம் அதை கவர்மெண்ட் வச்சுட்டும் போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் முடியதான் அதெல்லாம் மற்ற எல்லாரும் ஸ்டேட்மெண்ட்டையும் மறுத்து சைட்டையும் பார்த்தேன். அதெல்லாம் செய்து தான் அந்த ரிப்போர்ட்டை தருவோம். நன்றி சொல்லிட்டீங்களா? நடந்த நாளைக்கு போய் எடுக்குவார் போது கன்சியாக தான் போவார். இவருக்கா பார்க்கலாம் இதை வந்து என்னுடைய 2 மணிக்கு 100 ஸ்டாஃப் பரவக்கூடியது தாண்டில் அப்படியே எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தது. பெருசாக இருந்ததால் இதுக்குள்ளே இந்த ஏரியாவுக்கு நாங்கள் அங்காலெல்லாம் இதையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு எரிஞ்சது. ஃபயர் பிரிகேட் இந்தியாவில் வந்தது. ஃபயர் பிரிகேட் வந்தோன்றிருக்கேன். ஃபயர் பிரிகேட் வர முதல் இந்த அளவு வந்தால பெரிய அளவு சுவாலை விட்டு எழுதுறாங்க. இந்தியாவிலேருந்து 20-25 இருக்கத்தக்கதான் நாங்கள் இந்த அரவாசியை நாங்கள் கொண்டு வருவோம். இந்தியாவில் வந்து பார்க்கலாம். அதில் பார்த்துவீங்களா? கம்
மிகவும் ஒரு வேதனைக்குரிய விடயம், கவலைக்குரிய விடயம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. விசேடமாக வடமாகாணத்தில் இருக்கின்ற முக்கியமான வைத்தியசாலையான யாழ்ப்பாண வைத்தியசாலையில் இவ்வாறான ஒரு நிகழ்வு, தீ பரவல் ஏற்பட்டு எங்களுடைய சம்ப் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. பல கோடிக்கணக்கான மருந்துகள் நாசமாக இருக்கின்றது. ஒரு பக்கம் இது வேதனைக்குரிய விடயம் இருந்த போதிலும் கூட நேற்றிரவு நடைபெற்ற இந்த சம்பவத்தின் போது இங்கே இருக்கின்ற ஊழியர்கள், விசேடமாக அதை தான் சொல்ல வேண்டும், இங்கே இருக்கின்ற ஊழியர்கள் அனைவருமே இதை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களால் பூர்ணமான அர்ப்பணிப்போடு செயல்பட்டார்கள். அதே போன்று இராணுவம், போலீஸ், நேவி உள்ளிட்ட அனைவருமே இதில் கூடுதலான பங்களிப்போடு செயல்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு முதல் கண் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இவ்வாறாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற, இல்லாது போயிருக்கின்ற மருந்துகளுக்கு மீள மருந்துகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட அனைவரும் இது சம்பந்தமாக கரிசனையோடு கவனத்தை எடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இவ்வாறான பாதிக்கப்பட்டிருக்கின்ற, முற்றாக அழிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய களஞ்சிய சாலையை மீள கட்டி எழுப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே போன்று இது உண்மையிலேயே மின்சார தற்செயலாக பற்றியதா அல்லது வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்கின்றதா என்பது சம்பந்தமாக எங்களுடைய இது சம்பந்தமான ஒரு ரசாயனவியல் பகுப்பாய்வு ஒன்று செய்யப்பட இருக்கின்றது. அந்த ரசாயனவியல் பகுப்பாய்வு செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் போதுதான் எங்களுக்கு தெரிய வரும் நிச்சயமாக இது உண்மையிலேயே அல்லது இயற்கையான பிரச்சனையா அல்லது செயற்கையான பிரச்சனையா என்பது. இருந்த போதிலும் கூட நாங்கள் பார்க்கின்றோம் இவ்வாறான நிகழ்வுகள் இங்கு மாத்திரமல்ல வேறு இடங்களிலும் கூட நடைபெற்றிருக்கின்றது. அதனால் நான் நினைக்கின்றேன் விசேடமாக இது சம்பந்தமாக செயற்கையாக இதை யாரும் செயற்படுத்தியிருக்க மாட்டார்கள் என்றுதான் எங்களுடைய நம்பிக்கை. ஏனென்றால் இது பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அவருடைய உயிர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அப்போ அந்த உயிர்களுக்கு ஏற்படுத்துவதற்கு, அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்கு யாரும் மனதார நினைக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஏதோ நாங்கள் பார்ப்போம் எது இவ்வாறான போதிலும் கூட இதற்கான பகுப்பாய்வுகள் செய்யப்பட்டதன் பிறகு இறுதி அறிக்கை என்ன என்று பார்த்து கொண்டு அதன் பிறகுதான் இதற்கான முழுதான முடிவினை எங்களால் சொல்ல முடியும். இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம் நிச்சயமாக இப்போ பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலைமையிலிருந்து இதை மீட்டெடுப்பதற்கும் அல்லது இந்த மக்களுக்கு மீள மருந்துகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை தான் எங்களுடைய அரசாங்கம் முன்னின்று எடுத்திருக்கின்றது. இந்த மருந்துகளோட சேத விவரம் 100 கோடிக்கு மேலே சொல்லப்படுது. உண்மையிலேயே இப்போ அப்படி சொல்லப்படுகின்றது. இருந்த போதிலும் கூட இதெல்லாம் பூரணமான ஆய்வு செய்யப்பட்ட பிறகு இது உண்மையான கணக்கறிக்கை தெரிய வரும். உண்மைத்தான் என்னென்றால் ஒரு வைத்தியசாலை, அது முக்கியமான வைத்தியசாலையில் ஒரு களஞ்சிய சாலை, மருந்து களஞ்சிய சாலை அழிந்திருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அதில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் பெறுமதியான மருந்துகள் இருந்திருக்க வேண்டும். அது இருந்த போதிலும் கூட இது எவ்வளவு தொகை என்பது எங்களால் பூர்ணமாக சொல்ல முடியாது. குத்துமதிப்பாக சொல்லுகின்றார்கள் 100 கோடிக்கு மேலே என்று. இருந்த போதிலும் பார்ப்போம் நாங்கள் எதிர்வரும் காலங்களில் இது சம்பந்தமான பூர்ணமான அறிக்கை வந்ததன் பிறகு தான் மருந்து தட்டுப்பாடுக்கான எந்த விதத்திலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை. அதற்கான இப்போதும் கூட விசேடமாக எங்களுடைய பணிப்பாளர், அதே போன்று எங்களுடைய பவானந்தராஜா உள்ளிட்ட இப்பொழுதும் கூட நேற்று இரவும் கூட எங்களுக்கு டெலிஃபோனில் பேசினார். அடுத்து நலிந்த ஜெயதீஷ் அவர்களுக்கு இது சம்பந்தமாக தெளிவுபடுத்தினார். அங்கே இருக்கின்ற டிஜிமார்களுக்கு இது சம்பந்தமாக தெளிவுபடுத்தி உடனடியாக மருந்துகளை கொண்டு வருவதற்கு, ஏன்னா வவுனியாவிலிருந்து அதே போன்று அன்றாதபுரத்திலிருந்து மேலதிகமாக கொழும்பிலிருந்தும் கூட பூர்ணமான மருந்துகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால் எந்த விதமான மருந்து தட்டுப்பாடு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நான் கூற வேண்டும். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஏற்பட்ட தீப்பரவலை அடுத்து இன்று மதியம் கடற்றொழில் மற்றும் நீரியல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு விஜயம் செய்து நிலைமைகளை பார்வையிட்டார்.